தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சிலருக்கு தொழிலில் பிரச்சனை இருக்கலாம், ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கலாம், ஒரு சிலருக்கு திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை இல்லை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கலாம். இந்த பிரச்சனையெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது வேத வசனம் பொய் சொல்லுகிற மாதிரி தோணதான் செய்யும். அது வேத வசனம் பொய் சொல்லலைங்க, நம்மளுடைய சூழ்நிலை தான் பொய்யா இருக்குது. அதாவது இன்னைக்கு இவ்வளவு குறைவுகள்ல இருக்கோம்ல, இந்த குறைவு எல்லாம் நாளைக்கு பார்க்கும் பொழுது மாற்றப்பட்டு நிறைவா இருக்கும். அப்ப நம்ம இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையான வாழ்க்கை பொய் தானே, அதை தான் நான் சொல்றேன். சரி, இப்படி பொய்யான இந்த வாழ்க்கை மெய்யான வார்த்தையினால் மாற்றப்படணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, தேவன் அருளினா அந்த வார்த்தை மேல விசுவாசம் வைக்கணும். நான் விசுவாசிக்க தாங்க செஞ்சேன், இருந்தும் என் கஷ்டம் போகல அப்படிங்கிறீங்களா? ஏற்ற காலத்துல தேவனுடைய வார்த்தை நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில பலிக்குங்க. தேவனுடைய வார்த்தையானது குறைவற்றது. அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் எந்த காரியத்திற்காக புறப்பட்டு வந்ததோ அந்த காரியம் ஆகும்படி வாய்க்கும் அப்படின்னு நம்ம வேதத்துல படிச்சிருக்கணும். எந்த ஒரு பெரிதான கஷ்டமா இருந்தாலும் சரி, கண்ணீர்னாலும் சரி, கவலைகள்னாலும் சரி, கர்த்தரை விட்டுறாதீங்க.